सासू माँ ने पैसे मांगे। अरे आज तुम जाके बिल भर देना, नहीं तो कल फिर चेक नहीं दे पाएंगे, फिर बेकार में प्रॉब्लम। पैसे तुम्हारे पास है कि मैं दे दूं? जी मेरे पास तो है, लेकिन आप सासू माँ को पैसे भेज दीजिएगा। सासू जी से मैं निपट लूंगा। पहले तो मेरी बात तो सुनो, तुम जाके बिल भर के आना, मैं ऑफिस जाके आता हूँ। நமஸ்தே. நான் அஞ்சியோட ஹஸ்பண்ட். என்னை பார்த்துருக்க மாட்டீங்க. அகமதாபாத்ல இருந்தேன். டெக்ஸ்டைல் மில் இருந்து அதை க்ளோஸ் பண்ணி மும்பைக்கு வந்துட்டேன். ஐயோ பேங்க் டைம் ஆச்சு, நீங்கள் போங்க. டைம் கிடைச்சா வீட்டுக்கு வாங்க. என்ன தமிழ் எப்படின்னு பார்க்குறீங்களா? அப்பா பிஸ்னஸ் மெட்ராஸில் தான். நான் ஷோக்கர்பேட்டில் தான் படித்து பிறந்ததெல்லாம். நான் வரேன். நமஸ்தே. மா, இன்னைக்கு நைட் நம்ம வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு குட்டி விருந்தாளி வர்றாங்க. யாரு? உன் ஃப்ரெண்டு மணியா? தாடியில் வச்சிருக்காரு. அவர் உனக்கு குட்டியா? ஏமா இங்கே படுத்துருக்கீங்க? முதுகெல்லாம் வலிக்குதுப்பா. ஆமா, யார் வராங்கங்கிற? அதான் இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்களே சித்ரா. அவங்க ஏதோ பேங்க் ட்ரைனிங் விஷயமா 2 நாள் நாக்பூர் போகிறாங்களா. குழந்தை எங்கே விட்டுட்டு போகணும்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருந்தாங்க. சரி நம்ம வீட்டிலே இருந்துட்டு போட்டுன்னு நான் தான் வர சொன்னேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் குழந்தை எங்கே விட்டுட்டு போகிறதுக்கு சித்ராவே வராங்க. என்னப்பா சொல்ற? சித்ராவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அப்படியே நம்ம வீட்டில் குழந்தைய கொண்டு விட்டோம். அவ புருஷன் எங்க? சித்ராவோட புருஷன் இறந்து போனாருன்னு சொன்னல, அவர் இறந்து போனதும் நம்ம அருணா இறந்து போனதும் ஒரே ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல தான். அப்புறம் தான் ஒரு வளர்ப்பு பையங்கிறது அந்த பையனுக்கு தெரியாது. சொல்லிட்டு கேட்ட போறீங்க. அந்த பொண்ணு வந்து உட்கார வைங்க, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். அவ அப்படித்தான் அழுவான். நீ போமா, நான் பாத்துக்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்க, கொஞ்ச நேரத்தில் சரியாடுவான். என் கவலை எல்லாம் உங்க பேரண்ட்ஸை பத்தி தான். அவங்களும் எழுதுருவாங்கண்ணா. அவன் உங்களை படுத்தி எடுத்துருவான். படுத்துனா சிவா சரியான வாளு. என்ன விடவா? உங்களுக்குலாம் கஷ்டம் என்னல்ல. இதெல்லாம் ஒரு கஷ்டமா? கார்த்தி இன்னைக்கு தான் எல்லாம் சொன்னான். பாவம்மா நீ. மா, சரி சரி, நான் வரேம்மா. போயிட்டு ஜாகிரதையா வாமா. வரேன். இந்தா, உனக்கு பிடிக்குமாமே? வாடா கண்ணா, படுத்துக்கலாம். காத்து சில்லுன்னு அடிக்குது, சளி பிடிச்சுக்கோம். வா. பாட்டி கூப்பிடுறாங்கல்ல, பெட்டெல்லாம் போட்டு வச்சுக்கண்ணா. வா வந்து படு. முடியாது. நீங்க கூப்பிட்டா அவன் வரமாட்டான். கார்த்தி கூப்பிட்டா வருவான். நான் யார் கூப்பிட்டாலும் வரமாட்டேன். அம்மா, அந்த ஐஸ்கிரீம் வாங்கிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தல, எங்கே அது? அப்பா எடுத்து சாப்பிட்டு விட்டு போறாருமா. அதெல்லாம் நமக்கு இல்லாது. பின்ன யாருக்கு? முக்கியமான ஒருத்தருக்கு. ஓகே, இது பாரு, அழக்கூடாது. ஓகே, குட் பாய்ல. அம்மா வேணும். எப்போ வருவாங்க? நாளைக்கு வந்துடுவாங்க. சரி, உனக்கு என்ன வேணும் சொல்லு. ஐஸ்கிரீம், கிட் கேட், போலோ? சரி, ஃபேண்டம் வேணுமா? இல்லை ஸ்கெட்ச் பென்சில்ஸ் வேணுமா? சரி, உனக்கு என்னதான் வேணும் சொல்லு. மழையில் நனையணும், மழை வேணும். முடியுமா? போட்டானே ஒரு போடு. மழை கேட்கறானே, அதானே ஐஸ்கிரீமா வாங்கி தரதுக்கு. என்ன மணி, சாமி கும்பிட்டா மழை வரும்ல? ஓ ஆமா அப்பா, ஆமா. சாமி கும்பிடுங்கப்பா. கண்ணை முடிட்டு நீங்களும் சாமி கும்பிடுங்க. இது பாரு, நாளைக்கு மழை வந்திருக்கண்ணா, நாளைக்கு நினையலாம். இப்போ வா. அரே, அப்போ வரமாட்டீங்களா? சரி வாமா, நம்ம போலாம். வாமா. அவன் வரமாட்டேங்கிறானே. நீங்க படுத்துங்கம்மா. என்ன அங்க 2 பேய் வரும், அது கூட விளையாண்டுட்டு இருப்பான். என்ன சார் உங்களம்மா?
ரொம்ப நன்றிங்க. லீவில் மறுபடியும் வரியா? கண்டிப்பா வரேன் கார்த்தி சார். கார்த்தி சார் வரேன். பாய். தாத்தா பாட்டி பாய். என்ன கார்த்தி, போகும்போது பத்துக்கா ஹோட்டலில் நம்ம ஊர் சாப்பாடு சாப்பிட்டு போயிடலாம். ஆ? கேரியர் மீல்ஸ்னாலே பேய் பிசாசுக்கு பயப்படுற மாதிரி பயப்படுறீங்க. பயந்தாலும் தைரியமாக இருந்தாலும் எடுப்பு சாப்பாடு நம்ம வீட்டுக்கு இன்னும் 4 நாளைக்கு வரவே வராது. ஏன்? சாப்பாடு கொண்டு வர பையனுக்கு ஆக்சிடென்ட் பயங்கரமாக நசுங்கி என்னாச்சு பையனுக்கு? நசுக்குனது சாப்பாட்டு கேரியர். பையனுக்கு ஒன்றும் இல்லை. இவருக்கு எப்பவுமே விளையாட்டு தான். ஏன்பா கார்த்தி, ம். எங்களை பார்த்துக்கிறது உனக்கு கஷ்டமா இல்லையா? புரிய முடியாது சொல்லேண்டி. இந்த வருவா ஹோட்டல் சாப்பாடுன்னு தலையில் எழுதிட்டான். நீயும் உங்கள் அம்மாவும் சமையல் பண்ண விட மாட்டேங்கிற. அது ஒரு வகையில் கரெக்டு தான் வச்சுக்க. அவள் 5 நிமிஷம் அடுப்படி நின்னா அதுக்கப்புறம் 10 நிமிஷம் நீ தான் அவள் காலை முத்த வேண்டியதாக இருக்குது. உன் பொண்டாட்டி மேலே போய் 5 வருஷம் ஓடி போச்சு. உன்னை பார்த்தா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போகிறப்ப எனக்கு தெரியவே இல்லை. வேலைக்கு போறியே, 10 மணிக்கு போனால் 5 மணிக்கு வந்தோன்னுண்டா. நேரங்காலம் இல்லாத பத்திரிக்கை வேலை, அதுவும் நைட் டியூட்டி வந்துச்சுன்னா போச்சு. நாங்கள் பத்திரமா இருக்கோம்னு ஆபத்துலேருந்து குறைச்சி 6 வாட்டியாவது ஃபோன் பண்ணுறேன். எங்களால் உனக்கு ரொம்ப கஷ்டம்பா. உன்னை பார்த்தா பாவமாக இருக்கு. ஒன்றும் பண்ணேன், ஒரு ரூம் தனியாக எடுத்தேன்னா இந்த தொல்லை இல்லாமல் ஹாயாக வரலாம் போகலாம். எங்களை ஏதாவது ஒரு முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட்டேன்னா எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு வரும். என்னப்பா பைத்தியகாரத்தனமா பேசிட்டு இருக்கீங்க? உங்க 2 பேரையும் முதியோர் இல்லத்துல விட்டுட்டு வீட்டில் நான் மட்டும் தனியாக வெத்த சொத்தை பார்த்துட்டு காலத்தை விட்டணுமா? உங்க 2 பேரையும் பார்த்துக்கிறதுல எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. மறுபடியும் இந்த மாதிரி ஏதாவது என் காதில் விழுந்தது, இப்போ ஏதோ அப்படி இப்படி சிரிச்சிட்டு இருக்கல, அதுவும் நின்றுடும். இல்லடா, முதியோர் இல்லைன்னா முதியோர் இல்லைம்மா. நீ கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக அப்படி சொல்றாரா? எங்களுக்காக கல்யாணம் பண்ணிக்க கூடாதா? ஒன்றும் இல்லை, ஏதோ சவுண்டு கேட்ட மாதிரி இருந்தது, அதான் ஓடி வந்தேன். ஏதாவது தேவைன்னா கூப்பிடுங்க, பக்கத்து வீட்டுக்காரன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் இருக்கு. வைஃப் கூட ஊர்ல இல்லை, அகமதாபாத் போயிருக்காரு. கார்த்தி சார். Hey, how are you? ஃபைன். ஹலோ. ஹலோ. எங்க ஸ்பீடா போறீங்க? ரயில்வே ஸ்டேஷன் போறேன். நாங்களும் ஸ்டேஷன் தான் போறோம். வெயிட் பண்ணுங்க, ஒண்ணா போலாம். உங்க அம்மா அப்பா எப்படி இருக்காங்க? ஏதோ கேரியர் மீல்ஸ் புண்ணியத்தில் நல்லா இருக்காங்க. கார்த்தி சார், நீங்க போட்டோகிராஃபர் தானே? ஆமா. சச்சினை போட்டோ எடுத்துக்கீங்களா? இல்ல அப்போ டயானாவை? இல்ல. கார்த்தி சார், நீங்க வேஸ்ட். அம்மா மாதிரியே. லாரா சைன் பண்ண பேட் கேட்டிருந்தேன், வாங்கி தரவே இல்ல. நான் வாங்கி தந்தா என்ன கொடுப்பேன்? அந்த பேட்டாலே ஒரு உதை. Hey. சும்மா ஜோக்கு சொன்னேன். அந்த பேட் மட்டும் வாங்கி கொடுங்க, அதுக்கப்புறம் பாருங்க உங்க மூஞ்சி ஃபுல்லா கிஸ்ஸா கொடுத்துறேன். உனக்கு பேட்டு வாங்கி கொடுத்து மூஞ்சி பூரா எச்சில் பண்ணிக்கணுமா? ஓகே ஓகே. கார்த்தி சார், அம்மா இங்க. நானாவது சின்ன பையன், நீங்க பெரியவங்க. பொறுப்பா அம்மா போய் கூட்டிட்டு வாங்க, போங்க. வாங்க. அம்மாக்கு வயசாச்சு தவிர ரோட் கிராஸ் பண்ண கூட தெரியல. டேய், சிவா, பெரியவங்களை அப்படி எல்லாம் பேசக்கூடாது. அம்மா, நீங்க இவ்ளோ பெரியவங்களா இருந்து சின்ன பையனை ஏமாத்தது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. என்னடா சொல்ற? நேரா ஸ்டேஷன் போனா என்ன அர்த்தம்? ஐஸ்கிரீம் என்னாச்சு? சொல்ல போறேன். பில் சார். இல்ல நான் தரேன். இல்ல இல்ல, நான் பே பண்றேன். இருங்க. இல்ல நான் தரேன். இல்ல ப்ளீஸ் நான் ப்ளீஸ். தேங்க் யூ. புருஷன் பொண்டாட்டி இதுல யார் பே பண்ணா என்னங்க?
वो नंबर तो ये नहीं है, फोन रख दीजिए प्लीज. ஏன்பா இப்படி ஓடி வர்ற? ஃபோனுக்காக தான். அதுக்காக பாதி கூட இல்லையா? இல்லை, சித்ராவுக்காக பேங்க்குக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன், கிடைக்கல. வீட்லேயும் இல்லை. வந்தால் எனக்கு ஃபோன் பண்ண சொல்லிட்டு வந்தேன். ஒரு வேளை சித்ரா ஃபோனாக இருக்குமா என்ன வந்தா? சரி பண்ண. இல்லை வேண்டாம், அவங்க வீட்டில் ஃபோன் இல்லை, வெளியே வந்தால் பேசணும். அவங்களே பண்ணட்டும். ஆ, மறுபடியும் குளிக்க போறியா தொடச்சுக்க போறியா? கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்கிறியா? நீ கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா சின்ன பையனை வளர்க்குற கஷ்டம் அவனுக்கு இருக்காது, வயசான எங்களை பார்த்துக்கிற கஷ்டம் அவனுக்கு இருக்காது. அதுக்கப்புறம் நான், என் வீட்டுக்காரம்மா, கார்த்தி, நீ, அந்த சின்ன பையன் எல்லாரும் ஒரே குடும்பமாக இருந்தோம்னா எவ்வளவு நல்லா இருக்கும். நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேரணும்னு இருக்கு. இல்லைன்னா உன் வீட்டுக்காரனும் அவன் வீட்டுக்காரையும் எதுக்காக ஒரே ஆக்சிடெண்ட்டில் சாகணும்? எதுக்காக நீ அவனும் பாம்பேல சந்திக்கணும்? எல்லாத்துலேயுமே முப்பருவாலா பங்கு இருக்கு. இந்த கல்யாணத்தில் கார்த்திக் விருப்பம் இருக்கிறதா எனக்கு தோணுது. நீ என்னம்மா சொல்ற? இப்பவே சொல்லணும்னு அவசரம் இல்லை, நிதானமாக யோசனை பண்ண. எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஐடியா இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, ஆட்டோ வேணா கூட்டிட்டு வரட்டுமா? உன் மனசு புண்படும்படியா ஏதாவது பேசியிருந்தேன்னா தயவு செய்து என்னை மன்னிச்சிருமா. நீங்க தான் என்ன மன்னிக்கணும். எதையும் மனசுல வச்சுக்காத. வரேன். என்னால் காரியமே கெட்டு போச்சு. நீ போயிருந்தீன்னா டைம் பார்த்து கேட்டிருப்ப. நான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன் இல்லை? கல்யாணம் வேண்டான்னு சித்ரா முடிவு பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கேட்ட என்ன, நான் கேட்டேன் என்ன? ஆக்சுவலி நான் கேட்டு அவங்க மறுத்து இதெல்லாம் இல்லாமல் பண்ணிட்டீங்க. அதுக்கு ஏப்பா நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? வாங்க.